ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் ஃபோட்டோவாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, பேலட்டுன்ட்டு. அந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மேலே வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் காமிக்கும். இருங்க, அப்லோட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் காமிக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த ஃபில்டர்ஸ் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வாட்டர் மார்க் வரும். இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். பிக்ஷாட் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் ஃபோட்டோ வச்சுட்டு, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஃபோட்டோ வச்சு மேலே வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுருங்க. வாட்டர் மார்க் வந்தால் கீழே வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி நம்ம வந்து அது எடுக்கும்போது கீழே மழை க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேலிங் குறையும். ஸ்கேலிங் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அவேடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு 2x 4x 6x 8x வரைக்கும் இருக்குது. 2xும் 4xும் ஃப்ரீ, 6xும் 8xக்கும் வந்து ப்ரீமியம் போட சொல்லுவாங்க. 2x 4xல் வச்சு நான் மாற்றி இதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கேலிங் அதிகமாகிடும், கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கும். இதில் வந்து வாட்டர் மார்க் எடுத்தோடனே அந்த ஃபோட்டோஸில் சும்மா காமிக்கும், ஆனால் அது வாட்டர் மார்க் வராது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.